ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் செய்கிறேன் அக்மல் ஃபுட்டுக்கு. இன்றைக்கி சூப்பரான ஒரு இட்லி தோசைக்கு சைட் டிஷ் தாங்க வந்து செஞ்சுருக்கிறேன். இந்த சட்னி பார்த்தீங்கன்னா வெஜிடபிளில் செஞ்சதுங்க. இது வந்து முள்ளங்கியில் வந்து செய்யக்குள்ள பசங்க வந்து விருப்பமாக வந்து சாப்பிட மாட்டாங்க. ஆனால் முள்ளங்கி பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. நான் செஞ்ச முறையில் நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த முள்ளங்கினுடைய வாசனை உங்களுக்கு அதில் இருக்காதுங்க. நான் போட்ட இதில் கொத்தமல்லி புதினா அது டாமினேட் பண்ணுங்கள். ரொம்பவே வந்து சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருக்குங்க. நான் வந்து ஒரு 1/4 கிலோ இருக்கும் முள்ளங்கி எடுத்து அதனுடைய தோலெல்லாம் வந்து சீவிக்கிட்டேன். இது பார்த்திங்கன்னா வெள்ளை முள்ளங்கி. நம்ம வந்து முள்ளங்கியில் வந்து சட்னி வந்து செஞ்சு சாப்பிடக்குள்ள 2 in 1 ஆகிடுதுங்க. வெஜிடபிளும் வந்து சேர்த்து சாப்பிட்ட மாதிரி வந்து உடம்புக்கு நல்லா வந்து ஒரு ஹெல்த்தியான சைட் டிஷ் வந்து சாப்பிட்ட மாதிரி இருக்குங்க. இந்த மாதிரி வந்து நான் கட் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டில் இந்த மாதிரி மெலிசாக வந்து ரவுண்டாக கட் பண்ணி அதுக்கு 4 வந்து கட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி கொஞ்சம் மெலிசாக வந்து கட் பண்ணக்குள்ளே உங்களுக்கு நல்லா வதங்கி வருங்க. அதுக்கோசரம் கொஞ்சம் மெலிசாக கட் பண்ணி அதுக்கு வந்து 4 கட் பண்ணிக்கிங்க. அப்புறமா தேவையான அளவு எண்ணெய் வந்து போட்டுக்கலாம். நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இது கொஞ்சம் நேரம் வந்து வதக்கலாம். இது கூடயே வந்து 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 4லேருந்து 5 மிளகா வந்து போட்டுக்கலாம். எவ்வளோ காரத்துக்கு ஏற்ப மாதிரி இருக்கோ அந்த மாதிரி வந்து வர மிளகா வந்து சேர்த்துங்க. இது நல்லாவே வந்து வறுபட்டுடுச்சு, தனியாக வந்து எடுத்து வச்சுக்கலாம். நம்ம வறுத்தோம் இல்லைங்களா, அதே எண்ணெயில் வந்து மறுபடியும் இன்னும் கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை வந்து சேர்த்துக்கிட்டேன். ஒரு 5லேருந்து 6 பூண்டு பல் இருக்கும். இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதால நான் 2 கட் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி வந்து வெங்காயமும் வந்து 1 கைப்பிடி இருக்கும், சின்ன வெங்காயம். இது வந்து கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா வந்து வதக்கலாம். இந்த மாதிரி சின்ன வெங்காயம் போடக்குள்ள உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டும் இருக்கும். அந்த பூண்டும் வந்து நீங்கள் சேர்த்தே வந்து போட முடியும் அதிகமாக. இப்போ இந்த முள்ளங்கிக்கு வந்து போட்டு நல்லா வந்து வதக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. இந்த மாதிரி வதக்கக்குள்ளே கொஞ்சம் அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆச்சுன்னா நல்லாவே இருக்கும். இந்த முள்ளங்கி நல்லா வதங்குந்தோம் அந்த வாசனை இருக்காதுங்க முள்ளங்கிது. அதுக்கு தான் நல்லா வந்து அந்த கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற மாதிரி வதக்குறோம். கொஞ்சமாக இதில் வந்து புளி வந்து போட்டுக்கலாங்க. ஒரு கிரேப் சைஸ் இருக்குங்க, நம்ம இதில் புளி போட்டுக்கலாம். அதே மாதிரி வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இருக்கும் துருவின தேங்காய் வந்து இதில் வந்து சேர்த்துக்கிட்டேன். இது கூடயே வந்து நம்ம புதினா கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கலாம். நான் 1/4 கிலோ வந்து எடுத்தேன் இல்லைங்களா, அந்த 1/4 கிலோவுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு கைப்பிடி வந்து கொத்தமல்லியும் புதினாவும் வந்து சேர்த்துக்கலாங்க. அப்போ நல்லாவே வந்து உங்களுக்கு அந்த முள்ளங்கி வாசனை வந்து இருக்காதுங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம போட்ட புதினா கொத்தமல்லி இதனுடைய வாசனை நல்லா டாமினேட்டாக இருக்குங்க. அந்த டேஸ்ட்டு வந்து பசங்களுக்கு வந்து அவ்வளோ வந்து நல்லா இருக்குங்க. இதுக்கு வந்து நல்லா வதக்கியாச்சு. நல்லா ஆற வச்ச பிறகு நம்ம வந்து எல்லாமே சேர்த்து வந்து அரைச்சிக்கலாம். நம்ம மிளகாய் கடலைப்பருப்பு இதெல்லாம் வறுத்தோம் இல்லைங்களா, இதில் வந்து சேர்த்துக்கலாம் மிக்சியில். அதே மாதிரி வந்து முள்ளங்கிக்கு வந்து சேர்த்துக்கலாம். நல்லா ஆறின பிறகு வந்து சேர்த்து வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி வந்து குறைன்னு ஸ்ட்ரக்சரில் வந்து அரைச்சி எடுத்துக்கணும். இது வந்து நான் தாளிச்சிட்டு வந்து காமிக்கிறேங்க. பாருங்கள், நல்லாவே வந்து தாளிச்சாச்சு ஒரு தாளிப்பு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காத ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனுக்கும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ரெசிபி உடனுக்குடன் மொபைல் வந்து சேரும். இது பசங்களுக்கு வந்து நீங்கள் சைட் டிஷ்ஷாக வந்து கொடுக்கக்குள்ள ஹெல்த்தியாகவும் இருக்கும். அவங்களுக்கு வந்து இந்த ரெசிபி வந்து ரொம்ப பிடிச்சதாகவும் இருக்கும். ஏன்னா நம்ம இதில் வந்து செஞ்ச முறை வந்து ரொம்பவே வந்து சூப்பரான ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்குங்க. இதே மாதிரி வந்து செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு மறக்காத காமெண்ட் பண்ணுங்கள். என்ஜாய் ஃபுட்.